நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் அந்த கூடாரத்தில் ஒரு சாட்சியை நிறுத்தன பண்ணினால் தெய்வனை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த கூடாரத்துக்கு எனக்கு எஸ்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி மகளுடைய காரியத்துக்காக ஜெபம் பண்ண சொல்லி நம்பர் கொடுத்தாங்க. நான் கொடுக்கும் போது சிஸ்டர் ரொம்ப சாஃப்டா நல்லா பேசி, இந்த கூடாரத்துல காலையில 4:20 6:20 வரைக்கும் உண்டுமா, நீங்க தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு முதல்ல யோசனையா இருந்தது, தொடர்ந்து இந்த கூடாரத்துல நம்ம ஜெபிக்க முடியுமா? ஏன்னா நான் ஏர்லி மார்னிங் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறதுனால இதுல நம்ம கன்வி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கி இருந்தேன். ஆனா சரின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூடாரத்துல பார்க்கும்போது சிஸ்டருடைய அந்த வார்த்தை ரொம்ப அது பயங்கரமான ஒரு வார்த்தையா இருக்கும். அந்த அவங்க மெசேஜ் கொடுக்கும்போது நான் உடனே அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிடுவேன். எடுத்து வச்சுட்டு வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு திருப்பி அந்த பைபிள் எடுத்துட்டு அந்த வசனத்தை எல்லாம் ரீகால் பண்ணி பார்ப்பேன், எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் பார்ன் அண்ட் பர்த் கிறிஸ்டியனா இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கேட்கல. அதனால தொடர்ந்து இதுல நான் கலந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டினதுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். என் மகளுக்கு ஒரு அலர்ஜி ப்ராப்ளம் உண்டு. எப்ப பாரு காலையில மார்னிங் எழுந்துச்சுட்டா ஒரு 50 தடவை தும்பிடுவா. ரன்னிங் நோஸ் மாதிரி இருக்கும். அவர் டென்டிஸ்டா இருக்கிறதுனால பேஷண்ட்ஸ் வரும் பொழுது மூக்க உறிஞ்ச ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு சிட்ரஸனை போட்டுட்டு போயிடுவா. அன்னைக்கு ஒரு நாள் பிரதர் போன மாசம்தான் ஒரு பாட்டில தண்ணி எடுத்து நீங்க வச்சு ஜெபம் பண்ணுங்க, நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு பாட்டில தண்ணி எடுத்து வச்சுட்டு கண்ணீரோட ஜெபம் பண்ண, கர்த்தாவே அந்த ஜெபிச்சுட்டு நீங்க வீடு முழுவதும் தெளிங்க அப்படின்னாங்க. நானும் வீடு முழுவதும் எல்லாத்தையும் தெளிச்சு கொஞ்சோண்டு இருந்துச்சு அந்த தண்ணியை மகளை கொடுத்து குடிக்க வச்சுட்டு நானும் அதை மறந்துட்டேன். கொஞ்சம் இப்ப ஒரு 10 நாளா அந்த நானும் இதுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஆனா அதுல எதுலையுமே ரெமெடி கிடைக்கவே இல்லை. ஆனா இப்ப அதுல எந்த விதமான தொந்தரவு இல்லை, சளி தொந்தரவு ஒண்ணும் கிடையாது. நேத்து கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அதுல எந்த விதமான தொந்தரவு வராதபடி என் தேவன் என் பிள்ளைய பாதுகாத்தார். இந்த கூடாரத்துல போது இதுல ஒரு பெரிய மகிமை. அடுத்தது கண்ணு ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னா, அவ 6 வருஷமா கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ அவ சின்ன மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால போய் ஐ டெஸ்ட் பண்ணணும், எனக்கு கண்ணு கொஞ்சம் பெயினா இருக்கு அப்படின்னா. சரி ஒருவேளை பவர் கூடி இருக்கும் பொழுது சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் நாங்க செக் பண்ண போனோம். செக் பண்ண போகும்போது அவங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்த்தவொடனே எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. என்னடா பவர் கொஞ்சம் கூட்டிட்டு பொழுது அதை இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெயின் பண்றாரு அப்படின்னு. அப்போ பழைய கண்ணாடியை கொடு அப்படின்னாரு அவர் இந்த டாக்டர். அப்போ பழைய கண்ணாடியை கொடுத்தாரு. அவர் தலையை சுத்தி போட்டு 38 போட்டிருங்க, ஒண்ணுமே இல்லை, கண்ணு நார்மலா இருக்கு, கண்ணாடி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்னு சொன்னாரு. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவளுடைய வாழ்வில தேவன் செஞ்சாரு. இப்போ அந்த கண்ணு வலிக்கு ஒரு ஐ டிராப்ஸ் மட்டும் தரேன், அதை மட்டும் போடுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த ஐ டிராப்ஸ் போட்டது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கா. நேத்து கூட யூத் மீட்டிங்ல ஒரு வசனம் ஸ்கிரீன்ல போட்டிருந்தாங்க, அதை வாசிக்க சொன்னாங்களா. அந்த வசனம் ரொம்ப சின்னதா இருந்ததுனால ஒருத்தருமே வாசிக்க சின்னதா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா. ஆனா இவ எந்திரிச்சு அந்த வசனத்தை தூரத்துல இருந்து வாசித்தாலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சாருமா. நம்ம கண்ணாடி போட்டாதான் அது வாசிக்க முடியும். இப்ப கண்ணாடி போடாமையே கர்த்தர் அந்த காரியத்தை செஞ்சாரு. அந்த தண்ணி குடிச்சது நிமித்தம் நம்ம விசுவாசித்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று உணர்ந்தேன். அதே போல ஈவினிங் டைம்ல 6 to 8:30 வரைக்கும் தேசத்துக்காக ஜெபிக்க அந்த டைம் என்னால பிக்கப் பண்ண முடியல. அப்போ நானும் ஜோம் பண்ணேன், அப்பா தேசத்துக்காக ஜெபிக்க உள்ள டைம் ஏன்னு கேட்டேன்னா, ஈவினிங் டைம் தான் எனக்கு மிஷினரிங்க கலெக்ஷன் பண்றதுக்கு வருவதனால நாங்க அவங்களோட இன்டர் பண்ணும் போது இந்த ஜெபத்துல நம்ம இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப இருந்தேன். அப்புறம் சிஸ்டர் டைமை மாத்திட்டாங்க 7 to 8 சொல்லிட்டு. அப்ப நானே எங்க கணவரும் இப்ப தொடர்ந்து அந்த தேசத்துக்காக ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுத்தார். இந்த கூடாரத்துல தேவன் எங்களை கூட்டி வந்தது பெரிய கிருபை தான். அதுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.